Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்கிட்டே கண்ணா உங்களுக்கு லட்சுமிகாந்தன். ஸோ இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா oppo enco buds 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓப்பனிங் சீனே காமெடி பண்ணுறீங்களா கைஸ்? பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்பட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் அவங்க சார்ஜிங் கேபிளையும் பாக்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஆத்தாடி கைஸ், oppo enco 1 கம்பேர் பண்ணும்போது 2ல் நிறையவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிசபிளாக தான் இருக்குது. கைஸ், oppo enco 1 கம்பேர் பண்ணும்போது 2ல் நிறையவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிசபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிட்ட வித்தியாசம் வரும் இப்போது இருக்கிற டேட்க்கு. கைஸ், இந்த பட்ஸை பார்த்தீங்கன்னா நான் 8 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன இதில் ப்ராப்ளம் நோட்டீஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் மட்டும் வால்யூம் லவுடராக கேட்குற மாதிரி இருந்துச்சு. கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணலாமான்னு பார்த்தேன். அதுக்காண்டி எல்லாமே ஃபோன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் ரீசெட் பண்ணி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ ரீசெட் பண்ணோன்னா இது எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 10mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பேட்ரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 hours கிட்ட வரும். ஸோ சிங்கிள் சார்ஜில். அண்ட் நீங்கள் கேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 times 5 times கிட்ட சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour to 1.5 hours கிட்ட எடுத்துக்கும். கைஸ், இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்க்கு உங்களுக்கு ஆப் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே கிடையாது. இந்த கேம் மோட் அண்ட் கஸ்டமைசேஷன்லாம் பண்ணிக்கலாம் அந்த ஆப் மூலிமா. அண்ட் அப்டேட் வந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் சப்போர்ட் கொடுத்த மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த இயர்பட்ஸை அப்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களால் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். இப்போ உங்கள் பட்ஸ் கேஸில் இருந்துச்சுன்னா உங்களால் கேஸோட பேட்டரி பர்சன்டேஜும் பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் அந்த பட்ஸை வந்து நீங்கள் கேஸ்லேருந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களால் அந்த கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்க முடியாது. கேம் மோட் நீங்கள் இதில் ஆன் பண்ணணும்னு இல்லை. ஸோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டுற மாதிரி. ட்ரிபிள் டேப் பண்ணால் கேம் மோட் ஆன் ஆகிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா enco லைவ் சவுண்ட் எஃபெக்ட் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பேஸ் அதிகமாக வேணால் அதில் வச்சுக்கலாம். ஸோ பேஸ் கம்மியாக வேணாமல் அதில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆப் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் எதுவும் வருமானு தெரியாது நமக்கு. ஸோ நான் இது வரைக்கும் எனக்கு எந்த அப்டேட்டும் வரலை. அண்ட் பட்ஸோட பில்ட் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் மேக்ஸிமம் ஃபிட்டிங்க்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா 3 types ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. கைஸ், பெருசாக டிஸ்அட்வான்டேஜ்னு எதுவும் இல்லை. ஸோ இருந்தாலும் உங்கள் பாக்ஸில் கேபிள் கொடுத்துருக்கலாம். ஸோ கேபிளை ஏன் கட் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ டைப் சி எல்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சரியாக தெரியல. அண்ட் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.